அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ரீசென்ட்லி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா has been declared the strongest insurance brand globally அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன ரேங்கிங் குளோபலா பார்த்தோம்னா இவங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் இன்சூரன்ஸ் பிராண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனாவது ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா தேர்ட் ரேங்க் வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? ஸோ தேர்ட் ரேங்க் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா போலாண்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ போலாண்டை சேர்ந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. செகண்ட் பார்த்தோம்னா சைனாவோட லைஃப் இன்சூரன்ஸ், தேர்டு பார்த்தோம்னா இந்தியாவோட எல்ஐசி வந்து வந்திருக்காங்க. சரியா? இவங்களோட ஓவரால் ரேங்கிங் வந்து 88th ரேங்க்ல வந்து இருந்தாங்க. ஐ மீன் இவங்க ஸ்கோர் பண்ண பாயிண்ட் வந்து 88, வேர்ல்டு லெவலில் தேர்ட் ரேங்க்ல இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன், which airline has become the world's second largest airline in terms of seat capacity அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இண்டிகோ தான் வந்து வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் ஏர்கிராஃப்டா வந்திருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் சீட் கெப்பாசிட்டியில. சரியா? நெக்ஸ்ட் ஒன், ரீசென்ட்லி த வைப்ரண்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் ட்ரெடிஷனல் டான்ஸ் சப்சார் குட் 2025 was celebrated in which northeastern state? ஸோ கொஸ்டின் என்ன, இந்த சப்சார் சுத் எங்க வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதா. ஸோ இந்த சப்சார் சுத் அப்படிங்கிறது பார்த்தோம்னா மிசோரமோட ஃபெஸ்டிவல். சரிங்களா? மிசோரமோட ஃபெஸ்டிவல் தான் சப்சார் குட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், which company introduced the Gemma AI மாடல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ Gemma 3 AI மாடல் அப்படிங்கிறது கூகுளோட ஏஐ மாடல் பேர். கூகுள் ஆல்ரெடி பார்த்தோன்னா ஜெமினாய் அப்படிங்கறத வச்சிருக்காங்க. அது இல்லாம இப்ப ஜெம்மா அப்படின்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா, வாட் இஸ் த பிரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் இன்வால்மெண்ட் இன் மிஷன் அம்ரித் சரோவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மிஷன் அம்ரித் சரோவர் பத்தி நம்ம சமீபத்தில் பார்த்தோம். 2022 வந்திருக்கும். ரீஜுவனேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ், அதுதான் வந்து இந்த மிஷனோட அப்ஜெக்டிவ். சரிங்களா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் 75 வாட்டர் பாடிஸை வந்து ரீஜுவனேட் பண்ணணும். ஏன்னா இந்த மிஷன் 2022 வந்தனால நமக்கு 2022 அப்படிங்கிறது 75th இண்டிபெண்டன்ஸ் இயரா இருக்கு. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் 75 வாட்டர் பாடிஸை ரீஜுவனேட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ரயில்வேஸ் என்ன பண்ண போறாங்கன்னா வாட்டர் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் தான் இருக்க போறாங்க. ஸோ வாட்டர் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.